அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை யூடியூப் சேனல் மிஸ்ஸஸ் செஃப். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது சிக்கன் ஃப்ரை. அதுக்கு முன்னால் எங்களோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களோட வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபை ஆகும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். முதல்ல இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக சிக்கனை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரியான அளவில் 250 கிராம் சிக்கன் எடுத்திருக்கிறேன். அதோட தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், அதுக்கப்புறம் கார்லிக் ஜிஞ்சர் பேஸ்ட். பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஈவனாக எல்லா இடத்துக்கும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ண பிறகு 15 மினிட்ஸ் அதை ஊற போட்டுட்டு அடுத்ததாக நாங்கள் ஃப்ரை பண்ணிக்கொள்வோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லபடியாக ஃப்ரை பண்ணிக்கொள்வோம். எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த ஸ்பைசி சிக்கன் ஃப்ரை ரொம்ப எல்லாருக்குமே நல்லா பிடிக்கும். நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. 2 பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணுங்க. கோல்டன் கலர் வரும் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்க. இப்போ சரி, ஒரு பாத்திரத்தில் வேறையாக எடுத்து வச்சுக்கொள்வோம். பேனை சூடு பண்ணிக்கொண்டு எண்ணெயை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு சின்ன துண்டுகளாக வெட்டி வச்சுருந்த கார்லிக்கை ஆட் பண்ணிக்கோங்க. கோல்டன் கலர் வரும் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அடுத்ததாக சோஸ் ஆட் பண்ணிக்கோங்க. டொமேட்டோ சோஸ், சோயா சாஸ் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்ததாக சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சில்லி சாஸ் கூட ஆட் பண்ணிக்கொள்ளலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஈவனாக. அடுத்ததாக 1 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க.
அடுத்ததாக நாங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருந்த சிக்கன் பீசஸை இதோட ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. நல்லா கிண்டி விடுங்க. எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா இந்த பேஸ்ட் சிக்கனில் எல்லா இடமும் படும். அஞ்சு நிமிஷத்துக்கு கொஞ்சம் நல்லா குக் பண்ணி விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட ஃப்ரைட் ஸ்பைசி சிக்கன் ரெடி ஆகியாச்சு. நீங்களும் இது உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.